திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான 43 யானைகளுக்கான சிறப்பு நலவாழ்வு முகாம் இவ்வாண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் தேக்கம்பட்டியில் உள்ள பவானி ஆற்றுப்படுகையில் வரும் 19ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 48 நாட்களுக்கு நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்கான மொத்த செலவு தொகை 78 லட்சம் ரூபாயை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். யானைகளை முறையாக பராமரிக்காமல் சீரற்ற கடினமான தரையில் நிற்க வைப்பதாகவும் போதுமான ஓய்வு அளிப்பதில்லை எனவும் கடுமையாக நடத்தப்படுவதாகவும் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாகவும் கடந்த 2003ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2003ஆம் ஆண்டில் 55 யானைகளுக்கு 30 நாட்களும் 2004ஆம் ஆண்டில் 65 யானைகளுக்கு 48 நாட்களும் 2005ஆம் ஆண்டில் 63 யானைகளுக்கு 48 நாட்களும் முதுமலை சரணாலயத்தில் சிறப்பு நலவாழ்வு முகாம்கள் நடத்தப்பட்டன. மேலும் யானைகளை அன்புடன் பராமரிக்கும் அவசியத்தை உணர்த்தும் வகையில் எல்லா யானை பாகர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இத்திட்டம் அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்பட்டதுடன் இதன் பயன்கள் சமுதாயத்தில் வெகுவாக உணரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை இந்த முகாம்கள் நடத்தப்படாத நிலையில் 2011-2012ஆம் ஆண்டு திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான 37 யானைகளுக்கு முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ள தெப்பக்காட்டில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆணையின்படி மீண்டும் தொடங்கப்பட்டு 48 நாட்கள் நடைபெற்றது. 2012-2013ஆம் ஆண்டு 35 யானைகளுக்கு 48 நாட்களுக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் முதலமைச்சரின் ஆணையின்படி நடைபெற்றது. இதேபோன்று இந்த ஆண்டும் திருக்கோயில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான 43 யானைகளுக்கு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோயிலை ஒட்டிய பவானி ஆற்றுப்படுகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் வரும் 19ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 48 நாட்களுக்கு நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்கான மொத்த செலவு தொகையான 78 லட்சம் ரூபாயை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். முகாமிற்கு வர மறுக்கும் யானைகளை வற்புறுத்தி முகாமுக்கு அழைத்துச் செல்ல வேண்டியதில்லை என்றும் நோயுற்று இருக்கும் யானைகளை அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் ஆணையிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இவற்றுக்கு தற்போது இருக்கும் இடத்திலேயே முகாமில் வழங்கப்படுவது போன்ற உணவு, மருத்துவ வசதி ஆகியன வழங்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சரின் உத்தரவுக்கு இணங்க யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு தேவையான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. முகாமிற்கு தகுதி வாய்ந்த யானைகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றன. யானைகளும் நமது அன்புக்கும் கருணைக்கும் பாத்திரமானவை என்பதை உறுதி செய்யும் வகையில் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாம் சிறப்புடன் நடைபெற பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுவதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.